ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி. இன்றைய ராசி பலன்களை இந்த ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இதில் இந்த ராசி நாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். குருவோடு இணைந்திருக்கிறது இன்னும் சிறப்புங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சமான ஒரு நாள் இந்த நாள். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் சனியோடு இருக்கார். சில இடர்பாடுகள் இருந்தாலும் உங்கள் முயற்சியில் இறுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் கூட பழுதாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மற்ற விஷயங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றன. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எப்பொழுதோ தொலைத்த பொருள் இப்பொழுது கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ராகு பகவான் குரு பார்வையில் இருக்கிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உங்கள் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அதிகாரிகள் அரவணைப்போடு இருப்பார்கள். சக தொழிலாளிகள் உங்களுக்கு ஒரு அன்போடு உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சமி திதிங்க. சூப்பரான ஒரு நாள். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமையப்போகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாரசோலை வடகிழக்கு பரிகாரம் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகத்துறை, மற்றபடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதாவது தொழில் வளாகம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் வச்சு நடத்தக்கூடிய